இப்போ நம்முடைய கட்டமைப்புகளை நாம் ரொம்ப பலமாக உருவாக்க வேண்டியது இருக்குது. நம்முடைய அதாவது தயாரிப்பாளர் சங்கம் இருக்குது, அப்போ இந்த அடுத்தது இயக்குனர் சங்கம் இருக்கிறது. இப்படி ஒவ்வொரு சங்கமும் சும்மா ஏதோ பஞ்சாயத்து செய்கிற ஒரு இடமா தான் இருக்குது. அந்த இடத்துக்கே ஒரே வேலை பஞ்சாயத்து செய்கிறது தவிர அந்த டெக்னீஷியன் அடுத்த கட்டத்துக்கு போயிருக்கானா, இந்த இயக்குனர்களால் இந்த தயாரிப்பாளர்கள் எவ்வளவு நட்டமடைந்திருக்கிறார்கள், இந்த தயாரிப்பாளர்கள் ஏன் தொடர்ந்து நட்டத்தை பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள், நம்ம லாபம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன வழி, எங்கே நாம் விடுறோம், இந்த மாதிரியான கட்டமைப்புகளை விவாதிக்கிற மனிதர்கள் நம்ம ஊரில் யாருமே இல்லை. கேரளாவில் அது இருக்குது. கேரளாவில் இருக்குது அப்படின்னா அவன் ரொம்ப நாளைக்கு முன்னாடியே 1960களிலிருந்தே அவர்கள் திரைக்கதாசிரியர்களை அவர்கள் நம்ப ஆரம்பித்தார்கள். திரைக்கதாசிரியர்கள் என்கிற ஒரு தனி பிரிவு அப்போவே தொடங்கிடுச்சு. எம்டி வாசுதேவன் நாயர் மாதிரி மிகச்சிறந்த இந்தியாவின் திரைக்கதாசிரியர்கள்லாம் அங்கே ஒரு வழிகாட்டிகளாக இருக்கிறார்கள். அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்ம ஒரு இடத்துக்கு மூவ் பண்ணாதான் அடுத்த கட்டத்துக்கு நம்ம பின்னாடி இருக்கிறவன் வருவான். அப்படிப்பட்ட சில அதாவது ஒரு தியாகங்களை நாம் செய்யணும். எப்போவுமே ஒரு யூனியனுங்கிறது கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதும், அங்கே யார் தலைவனாக வரணும் அப்படிங்கிறத போட்டியும், அவன் தலைவனாக வந்துட்டான்னா அந்த தலைமை பதவியை அவன் பிடிச்சிக்கிறதும், இப்படிப்பட்ட ஒரு வேலை தான் இங்கே இருக்குது. அடுத்தடுத்த டெக்னீஷியன்களை நம்ம ஊரில் கேட்டிங்கன்னா நடிக்கவே தெரியாத நடிகனே, கதாநாயகர்களுக்கே 90% பேருக்கு நடிக்க தெரியாது. வர்றவன் ஏன் நம்ம ஊர் ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு பெரிய படமாக வரமாட்டேங்குது அப்படின்னா, நமக்கு சுத்தமாக எந்த ஆக்டர்ஸே கிடையாது. ஹீரோங்க எப்படின்னா சைடு ஆக்டர் எப்படி நடிப்பான்னு நினச்சி பாருங்கள். கொஞ்சம் எம்ஜிஆர் காலத்தில் சிவாஜி காலத்தில் இருந்த அந்த கட்டமைப்பு, அதாவது ஒரு ஆக்டர்ஸ், அதை கூட நாம் உருவாக்க ரொம்ப தவறிட்டோம். இல்லை, ஏன் நான் இதை பேசுகிறேன்னா, பேசுவதற்கு எனக்கு உரிமை இருக்குது, அதனால் நான் பேசுகிறேன்.